காலை வணக்கம். காலை வணக்கம் சார். இப்போ நம்ம 2ஆம் நாள் பயிற்சியில் இருக்கோம். முதல் நாள் ஆக்சிலேட்டர் மட்டும் பயிற்சி எடுத்தோம். இப்போ ஸ்டீரிங் பயிற்சி எடுத்தோம். இதில் 12 ஆறுனா என்ன, 9 3னா என்ன, சிங்கிள் ஹேண்டு கை எங்கே வைக்கணும், அது எதனால் வைக்கிறோம், இந்த மாதிரி விஷயம் மாதிரில பார்க்கலாம். சரியா? 12 ஆறுனா என்னங்கிறத ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல அது வந்து மாறக்கூடாது. இது வந்து இந்த சிலபஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிரைவிங்க்குன்னு கொடுத்த சிலபஸ். டிரைவிங்கு பாடம் இல்லைன்னுவாங்க, அதெல்லாம் கிடையாது, பாடம் இருக்குது. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நம்ம நல்லா சைன் பண்ணியிருக்கோம் செய்யணும். எனக்கு கிடைச்ச வைரம் ஜொலிக்கணும். சரியா? இப்போ இந்த 12 ஆறு அப்படின்னு நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிச்சுட்டோம் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் டைனி கால், ரைட் சைடில் என்னது டைனி கால். டைனி கால் எந்த யூஸ் பண்ணுவோம்? ரெஸ்ட் ரூமில் லெஃப்ட். அதே தான் இங்கே 12 தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் அங்கே போகக்கூடாது, அது மாதிரி ரைட் ஹேண்ட் இங்கே வரக்கூடாது, அதே மாதிரி 6 தாண்டியும் போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது. சரியா? இப்போ இன்னைக்கு கை 9th வச்சுக்க, இதே நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? நேராக போகும்போது 9th யூஸ் பண்ணுவோம். இப்போ நீ ரைட்டில் திரும்பணும், அப்போ எந்த கை மேலே போ? ரைட்டு மேலே. அதாவது இழுக்கணும், தேரோட்டம் இழுக்கிறது ஈஸிங்க இருக்காங்க. சரியா? லெஃப்ட் திரும்ப இருந்தால் லெஃப்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடணும், இந்த கை கீழே. சரியா? இப்போ நம்ம இதில் வந்து 12 ஆறுனா என்னன்னு தெரியறதுக்காக நம்ம ஒரு 8 போட போகிறோம். 8 போடும்போது கண்ட்ரோலிங் டைம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 2 செகண்ட். அப்போ திருப்பதுக்கு 2 செகண்டு, நேரம் எடுக்கிறதுக்கு 2 செகண்ட், 4 செகண்டு. 4 செகண்ட் கிரவுண்டில் இருக்கனா கூட 2 செகண்ட் யூஸ் பண்ணிக்கும். அப்போ ஒரு சுற்று 1 செகண்ட் எடுத்துக்கலாம். சரியா? மாங்கு சுற்றினா டயர்டாகிடும். டயர்டாகக்கூடாது, நார்மலாக. ஓகேவா? ரைட். கையை உள்ளே வைக்கக்கூடாது, கையை உள்ளே வச்சு காட்டுங்க. இந்த மாதிரி கையை உள்ளே வைக்கக்கூடாது. மேலே 2 கையும் பக்கத்தில் வைங்க. இப்படியும் கை வைக்கக்கூடாது. ஸ்டைல் கப்பேரில் இந்த மாதிரிலாம் கை வைக்கக்கூடாது. சரியா? நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் காப்பில் கூட வண்டி ஓட்டலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சரி, இப்போ 12 ஆறு டேனிங் திரும்ப எப்படி வைக்கணும்னு சொல்லியாச்சு, 9 3 சொல்லியாச்சு. சிங்கிள் ஹேண்டு இப்போ கியர் மாற்ற போகிறேன், அப்போ சிங்கிள் ஹேண்டு வலது எங்கே வைக்கணும்? 1ஆம் நம்பர் வைக்கணும். 1ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் வச்சுக்க, அது 3ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் எங்கே இருக்குது? அப்போ இந்த கை கியரில். சரி, இப்போ ஹைட்டு சிக்னல் காட்டும்ல, ஹேண்ட் சிக்னல். அந்த ஹேண்ட் சிக்னல் காட்டும்போது இந்த கை 11ஆம் நம்பர், அந்த கை சிக்னல். அதுபோக இண்டிகேட்டர் போடுறது, ஹெட்லைட் போடுறது. சரியா? இந்த மாதிரி டெம்பரவரியாக பட்டன் யூஸ் பண்ணதுக்கு வந்து சிங்கிள் ஹேண்ட் வரும். எப்போ சிங்கிள் ஹேண்டு வராது. கியர் மாற்றி அவன் டக்குன்னு கியர் மாற்றி முடிச்சிடுவோம், முடிச்சு கை அங்கே போயிடணும். சிலவங்க இதில் கை வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க, அப்படி ஓட்டக்கூடாது. என்ன ஆஸ்ட்ரேட்டு ஹீரோயின் அதோட அண்ணன் தான் ஸ்டீரிங். சரியா? அண்ணன் வேலை செய்யும்போது தங்கச்சிக்கு வேலை கிடையாது, தங்கச்சி வேலை செய்யும்போது அண்ணனுக்கு வேலை கிடையாது. அவ்வளோதான். பார்க்கலாமா? ரைட். அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 ஓகே அப்படின்னா நீங்கள் இடையில சொல்லணும். சொன்னால் நம்ம ஒரு சுற்று வேணா 2 சுற்று வேணுங்க, அது பார்க்கணும். சரியா? கொஞ்சம் நேரம் 9 மணி. இப்போ நீங்கள் ஸ்டீரிங் மட்டும்தான் ப்ளே பண்ணுறீங்க, இருக்கிற 6 கண்ட்ரோலில் ஸ்டீரிங் மட்டும்தான் ப்ளே பண்ணுறீங்க. ரைட்டில் ஒரு சுற்று முடிச்சுக்கணும். ரைட் 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 அவங்க தலை தெரிஞ்சா அந்த இடத்த அப்படியே லெஃப்ட்டுக்கு அந்த ஒரு சுற்று 4 சுற்று சுற்றுங்க. மெதுவாக வச்சுக்கணும். 1 2 3 மெதுவாக 4. அதாவது 3 தான் ஸ்டீரிங்கோட மொத்த சுற்றத்தில் 3 தான். நம்ம நீங்கள் ரைட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று எடுத்தீங்க இல்லையா, அதனால் 4. இப்போ உங்கள் தலை ரைட்டில் போதா, ஒரு ரைட்டு சுற்று. இப்போ லெஃப்ட்டுக்கு தான் நம்ம சுற்றணும், இப்போ ரைட்டு சுற்று. எத்தனை சுற்றணும்? 6 சுற்றும். அவ்வளோ 6 சுற்று கையை மாற்றக்கூடாது, அப்படியே வச்சு நிப்பாடி சுற்றக்கூடாது. நிப்பாடி சுற்றினா எக்கனாமிக்கல் லாஸ், ஃபிசிக்கல் லாஸ், டெக்னிக்கல் லாஸ் வரும். அது ஏற்கனவே விளக்க சொல்லிட்டாங்க இல்லையா. அது மாதிரி கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண் எங்கே இருக்கோ அங்கே தான் வண்டி போகும். ரிவர்ஸ் கியரில் 60% ஸ்டீரிங் தான் பிரச்சனை ஆகும். ஆனால் ஸ்டீரிங் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்டீரிங் ட்ரைனிங்கே, இதை எல்லா இடத்துலையும் தெளிவாக யூஸ் பண்ணி. ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அதாவது இப்போ ஆஸ்ட்ரேட்னா டேஞ்சர்னு சொல்லுவோம், பிரேக்கு சேஃப்டின்னு சொல்லுவோம்,
அப்போ ஸ்டீரிங்க்கு இருக்கிறது ஸ்டைலான கண்ட்ரோல் சார். ஸ்டைலான கண்ட்ரோல் எது? ஸ்டீரிங். வெளியே வந்து பார்க்கறதுக்கு தெரியக்கூடிய கண்ட்ரோல் இதுதான். நீங்கள் அதை நம்ம தெளிவாக யூஸ் பண்ணோம்னா சரியாகும். சரி. சொல்லுங்க. 1 2 3 4 5 6. இதை கவுண்ட் பண்ணுறது நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 6ஆவது சுற்றுக்கு கை மாறாமல் இருக்குதா, 6 சுற்று சுற்றுறீங்களா, 4 சுற்றுக்கு நிப்பாட்டிட்டீங்களா, செட் பண்ணுறதுக்காக நீங்களே கவுண்ட் பண்ணணும்னா. தெருக்குள்ளே சுற்றும் போது லெஃப்ட்னா 3 சுற்று, ரைட்டுனா 2 சுற்று. ஏன்னா லெஃப்ட் சேனலை கவர் பண்ணுறதுக்காக. அது மட்டும் லெஃப்ட்டுக்கு வேகமாக சுற்றலாம், ரைட்டுக்கு மெதுவாக சுற்றலாம். அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் லெஃப்ட்டு ஃப்ரீ, அதனால் நீங்கள் பக்கத்தில் வந்து கூட செலக்ட் பண்ணுங்க. ஆனால் ரைட்டு ஃப்ரீ கிடையாது, ரோடை கிராஸ் பண்ணுங்க. அதனால் பொறுமையாக கொஞ்சம் எல்லா பக்கம் பார்த்து தான் இருக்கணும். ஒரு சுற்றுனா என்ன, 2 சுற்றுனா என்ன, 3 சுற்றுனானுங்க. இன்னி போய் அடுத்த நம்ம பார்த்துருக்கோம்னா பண்டாவது உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்து கஷ்டமாக இருக்குது. ஃபாலோ பண்ணிடுவீங்களா? அதான் நல்லா உங்கள் மச்சினா வண்டி ஓட்டுதான்னு சொன்னால் அவரை நீங்கள் ஃபீட் பண்ணிடுவீங்க. சரியா? ரியல் ஹீரோவாக வருவீங்க. நீங்கள் வந்துட்டு போனது உங்கள் லைஃப் அப்படியே டபுள். பன்னெண்டாலும் நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபீல் ஆயிடுச்சா? போதுமா? அப்போ 2 சுற்று 3 சுற்று பார்ப்போமா? இல்லை 12 இன்னும் பார்க்கணுமா? கிளியர் ஆயிடுச்சா? அப்போ 2 சுற்று 3 சுற்று நேரம் எடுங்க. பாதி வந்துருக்கு, எடுங்க. 1 முக்கால்வாசி வந்தாச்சு, 2வது எடுங்க. முடிச்சு வந்தாச்சு, 3வது மெதுவாக எடுங்க. இப்போ 9 மூணு இப்படி நேரம் போதா? இப்போ இது வந்து 9 மூணு. சரியா? இப்போ லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் திரும்ப போகிறோம். லெஃப்ட்டுக்கு சுற்றுங்க 3 சுற்று. 1 2 3. அவ்வளோதான். பாதி திரும்பிட்டு 1 எடுங்க. எடுங்க. முக்கால் திரும்பிட்டு 2 எடுங்க. 2வது சுற்று எடுங்க. 3 சுற்று திரும்பிட்டு 3வது சுற்று எடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் லெஃப்ட்டு 2 சுற்று. 1 2. அப்புறம் 3 சுற்று இல்லையா? இப்போ 2 சுற்று. ஆனால் 2 போதும். கையை அந்த கையை மாற்றிக்கங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ முக்கால்வாசி வந்தப்போ திருப்பணும். முக்கால்வாசி வந்துட்டா எடுங்க. இப்போ முழுசு வந்துட்டா எடுத்துங்க. அவ்வளோதான். நேரம் அவ்வளோதான். இது கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு சுற்று லெஃப்ட் சுற்றுங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு சுற்றுங்க மொத்த கிரவுண்ட்லேயும் எடுக்கும். நிறைய இடம் எடுக்கும். அப்போ சுற்று குறையும் போது நிறைய இடம் எடுக்கும். அப்புறம் சுற்றுற எண்ணிக்கை, சுற்றுற வேகம், சுற்ற ஆரம்பிக்கிற இடம், இதை பொறுத்து என்ன ஆகும்? நமக்கு வந்து டேனிங் தெளிவாகும். சரியா? இப்போ நல்லா திரும்பின உடனே ரைட்டில் விறுவிறுன்னு 3 சுற்று இருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு திரும்ப இடம் கிடையாது. 3 சுற்று, 3 சுற்று. அவ்வளோதான். இல்லை நமக்கு இடம் கிடையாது இல்லையா? அதனால ஃபாஸ்ட்டாக. இப்போ 3 சுற்று மெதுவாக பாதி வந்திருக்கு. 1 எடுங்க. வெயிட் பண்ணுங்க. முக்கால்வாசி வந்தாச்சு. 2 எடுங்க. வெயிட் பண்ணுங்க. 3வது வந்தாச்சு. மெதுவாக எடுங்க. 9 3. வேற வந்துட்டா இல்லையா? இப்போ ரைட்டு 2 சுற்று இருக்குங்க. டக் டக். அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோங்க. வண்டி திரும்ப வரைக்கும் அப்படியே போட்டோம். பொறுமை தான் வேணும். ரோடை மாற்ற முடியாது. ஸ்டீரிங் மாற்றிக்கலாம். எடுங்க. 1 2 9 3. நேரம் வந்தா இல்லையா? நேரம் வந்து நீங்கள் தான் பார்க்கணும். இது கஷ்டமாக இருக்கு. பண்ணலாம். ஓகேவா? வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சுற்றுனா 2 சுற்றுனா 3 சுற்றுனா அதையும் பார்த்தாச்சு. 12 என்னன்னு பார்த்தாச்சு. நேரம் போகும்போது கை எங்கேன்னு பார்த்தாச்சு. சிங்கிள் கட்டுக்கு எப்போ வைப்போன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் ஸ்டீரிங்கில் இதை மறக்கவே கூடாது. இது வந்து ஸ்டீரிங் ஒரு முக்கியமான கண்ட்ரோல். அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து பாடமாக அனுப்பி விடுதோம். உங்கள் வீடியோவே இனிமேல் உங்களுக்கு பாடமாக அமைஞ்சிடும். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள்.